ரேணு ரேனா ரே ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தோட செகண்ட் ஃப்ரைடே தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள். மார்னிங் எந்திக்கும் போதே லைட் சில் கிளைமேட்டில் இருந்தது. லைட்டாக மழை பெஞ்சிட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ஃபீலோடே இந்த டேயை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எழுந்திரிச்சு பசங்களுக்கான லன்ச் அண்டு பிரேக்ஃபாஸ்ட்டையும் ரெடி பண்ணி அவங்கள கிளப்பிட்டு தான் அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். நார்மலான ஃப்ரைடேக்கே நம்ம வந்து பயங்கரமாக வந்து வேகமாக வேலை பார்க்கணும், நிறையா அந்த ஃப்ரைடே வந்து பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் ஆடி மாதன்றப்போ கொஞ்சம் ஸ்பெஷலாக பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால் கொஞ்சம் குயிக்காகவே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பித்தேன். எப்பவும் போல தான் நமக்கு ஃபஸ்ட்டு துளசிக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த டோர் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே போயிட்டு விளக்கேற்றணும். ஸோ அதே ப்ரொசீஜரில் தான் ஃபஸ்ட்டு துளசிக்கு வந்து விளக்கேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசிக்கான ஃபுல் பூஜையும் வந்து செஞ்சிட்ருந்தேன். எப்பவும் பண்ணுற பூஜை தான், ஸ்பெஷல் இல்லை. டெய்லி வ்ளாகில் நீங்கள் ஷார்ட்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்களா? ஸோ அதே மாதிரி தான். இந்த துளசி பூஜை வீடியோலாம் ஒவ்வொரு தடவை போடும்போதும் சரி போர் அடிச்சிருமே, கண்டினியூவாக ஒரே இதை பண்ணிகிட்டு இருக்கிறத காமிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நினப்பேன். பட் 2-3 மெசேஜ்னால் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வரும். ஸோ அக்கா உங்களை பார்த்து தான் நான் வந்து துளசிக்கே வந்து நான் உங்களவு பண்ணாட்டியும் அட்லீஸ்ட் நான் துளசியை வாங்கி வச்சு பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது செம்ம ஹாப்பியான ஒரு ஃபீலாக இருந்தது. ஓகே, நம்மளை பார்த்து ஒருத்தங்க பண்ணுறாங்கன்றப்ப அது ஒரு செம்ம ஹாப்பி ஃபீலில் அதை வந்து அவங்க சொல்லணும்ல, அதுவுமே பெரிய விஷயம். ஸோ அதை அவங்க என்கிட்ட சொன்னதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதனால கண்டினியூவாக வீடியோ போடலாம். ஸோ டெய்லி பார்க்குறவங்கள தாண்டி ஏதோ புதுசாக ஒருத்தங்க வந்து பார்க்குறாங்க, அது வந்து ஹேபிட்டாக அவங்க எடுத்து பண்ணுறாங்கன்றப்போ சரி அதை கண்டினியூவாக பண்ணலாம் அப்படின்றதுனால தான் திரும்ப திரும்ப அந்த வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ இது ஃப்ரைடே எடுத்த விலாகில் அன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து லீவ் விட்டுருந்தாங்க. பிகாஸ் அந்த நீட் எக்ஸாம் இஷ்யூஸ் போயிட்டு இருந்ததுனால ஃபுல் பாரத் பந்த் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் விட்டுருந்தாங்க அன்றைக்கி ஒன் டே. ஸோ அன்னைக்கு ஒன் டேயில் தான் நானும் பாப்பாவும் அவுட்டிங் மாதிரி சும்மா போயிருந்தோம். காலையில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பா ரொம்ப போர் அடிக்கு, வாமா எங்கேயாவது அவுட்டிங் போகலான்னா சரின்ட்டு நானும் பாப்பாவும் மட்டும் சும்மா டே அவுட் மாதிரி போயிட்டு வந்தோம். இப்போ எதுக்கு இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து அந்த கார்ட்டூன் மூவி தான் போயிட்டே இருக்கும். நான் இங்கே பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன், அவன் அந்த கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்ததுனால என்னால் ஒரிஜினல் சவுண்டில் அதுதான் ஆட் பண்ண முடிஞ்சது. சரி ஓகே, ஒரிஜினல் சவுண்டாகவே காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான ரீசன் சொல்கிறேன் உங்ககிட்ட. ஐயோ, பூஜை பண்ணும்போது என்னடா கார்ட்டூன் சவுண்டு மூவி சவுண்ட் கேட்குதேன்னு நினைப்பீங்கள்ல, அதுக்காக. ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு பூஜை எடுப்போம். ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி பூஜை எடுத்திருந்தேன். லக்ஷ்மிக்கு பிடிச்ச அந்த மக்கானா வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாமரை விதை இருக்குல்ல, ஸோ அதை வச்சு தான் வந்து கீர் மாதிரி செஞ்சுருந்தேன். ரொம்ப ஈஸியானது, ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். பால் மட்டும் நல்லா சூடு பண்ணிவிட்டு மக்கானாவை லைட்டாக ஃப்ரை பண்ணி மிக்சியில் அரைச்சிடணும். அதை அரைக்கும் போது கொஞ்சம் பாதாம் ஆட் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதையும் ஆட் பண்ணி இதில் போட்டுட்டு மில்க் மேடோ இல்லைன்னா நாட்டு சர்க்கரையோ ஆட் பண்ணிட்டா போதும். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பூஜை ரூமுக்குள்ளே வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எப்பவும் போல் ஒரு நல்ல பலகையில் மஞ்சள் தடவிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே அரிசி வேணுன்னா அரிசி வைக்கலாம், இல்லைன்னா வாழை இலை போட்டு அந்த மாதிரி ரொம்ப ப்ராப்பராக பண்ணனாலும் பண்ணலாம். நான் வந்து இந்த மாதிரி தான் சிம்பிளாக மெத்தடில் தான் செஞ்சுருந்தேன். ஏன்னா டைம் இல்லை, அடுத்து பாப்பா வந்து மால் போகணுன்னு வேறு சொல்லியிருந்தால, அதனால சரி கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் குயிக்காக தான் வந்து செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு என்னோடய லட்டு கோபாலை எப்போவுமே டெய்லி குளிக்க வச்சுருவேன்ல, ஸோ அவங்களையும் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமியோட ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ அண்ட் சிலை இருந்தால் சிலைக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம். ஸோ என்கிட்ட சிலை இருந்ததுனால நான் சிலைக்கு அபிஷேகம் பண்ணிட்டேன் ஃபுல்லாக.
எவ்ரி ஃப்ரைடே வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணுறவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி மெத்தடில் பண்ணணும் அப்படின்றது. எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் ஃபாலோ பண்ணுறது, என்னோடய ஃபேமிலி ஃபாலோ பண்ணுறத வந்து நான் ஃபாலோ பண்ணி நான் பண்ணிட்டேன். அண்டு நம்ம 108 காயின் வச்சுட்டு ₹1 காயின் இல்லை ₹2 காயின் 108. ₹1 காயின்னா ₹1 காயினே 108 காயின் வச்சுட்டு மகாலட்சுமிக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு அக்ஷரம் மட்டும் சொல்லிட்டு நம்ம பூஜை பண்ணலாம். ஏதாவது போற்றி சொல்லலாம் மகாலட்சுமியை நம்ம அந்த மாதிரி சொல்லிட்டு 108 காயின்லையும் மஞ்சள் குங்குமம் வச்சு அவங்க பாதத்தில் வந்து வைக்கலாம். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான மெத்தடு. ஸோ நானும் அது மாதிரி தான் இன்னைக்கு வந்து பண்ணேன். ஃபஸ்ட்டே வந்து நான் பிரசாதம் செஞ்சு வச்சுட்டு தான் பூஜைக்கே போனேன். ஏன்னா திரும்ப வந்துட்டு பூஜையில் பாதியில் எந்திரிச்சு திரும்ப இங்கே பிரசாதம் பண்ண வர வேணாம் அப்படின்றதுனால தான் ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜையில் போய் உட்காந்துட்டேன். அபிஷேகம்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் காயின் வச்சு அர்ச்சனையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் கிட்ட வந்தேன். ஸோ அது நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சதுனால அதை அப்படியே எடுத்து நெய்வேத்தியத்துக்கு வச்சுட்டு அப்புறம் தூப ஆராதனை எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். நானும் ஒரு வாரமும் வந்து எப்படியா ஃபாஸ்டிங் இருந்துடணும் ஃப்ரைடே அப்படின்னு நினச்சேன். பட் இந்த வாரம் வந்து இருக்க முடியல. ஏன்னா போன வாரம் ஃபுல் டே இருந்துட்டு நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக தலைவலி வந்துருச்சு. நமக்கு வந்து மைக்ரேன் இருக்கிறதுனால இந்த தலைவலி எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. அதை தலைக்கு குளிச்சுட்டு இந்த மாதிரி பூஜை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி புகை இதெல்லாம் பட்டுச்சுன்னா உடனே வந்து ஹெட்டேக் ஆகிடுது. அதனால சரி இந்த வாரம் ஒரு நேரமாவது சாப்பிட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து நம்ம பூஜைக்கு வச்சுருந்த அந்த கீர் இருந்ததுல, ஸோ அதையே எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த கீர் மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டேன். ஸோ ஈவினிங் மேலே பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் பாப்பா கூட வந்து வெளியில் அவுட்டிங் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போயிருந்தோம். நம்ம மகாலட்சுமி டெம்பிள் இருந்தது. வைசாக்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் டெம்பிள் என்ன அப்படின்னு கேட்டு வச்சுருந்தேன். அதில் வந்து இந்த கனக மகாலட்சுமி டெம்பிள் ரொம்ப ஃபேமஸ், கண்டிப்பாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த ஊர் மக்கள் எப்படின்னா புதுசாக ஏதாவது ஒரு நகை வாங்கியிருந்தாங்கன்னா அந்த கோயிலில் போய் அம்பாள் கிட்ட வந்து பாதத்தில் வச்சு ஆசீர்வாதம் வாங்குவாங்களாம். அவ்வளோ ஒரு நல்ல பெரிய கோயில் அப்படின்னாங்க. சரி ஓகே நம்மளும் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் ஃப்ரைடே மகாலட்சுமியை போய் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு அந்த கோயிலுக்கு தான் போயிருந்தோம். கோயில் அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் வெளியில் வந்து பார்க்குறப்போ இந்த அம்மன் வந்து இப்படி தான் இருந்தாங்க. நான் நினச்சேன் உள்ளே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் உள்ளேயே அப்படி தான் இருந்தது. ஒரு கை மட்டும் இல்லை, அந்த மாதிரி தான் இருந்தது. ஸ்டோரி கேட்டப்போ அவங்க வந்து தெலுங்குல சொன்னாங்களா, எனக்கு ஃப்ளூயண்ட்டாக சொன்னப்போ எனக்கு புரியலை. பட் அதுவாக உருவானது அம்மன் வந்து ஒருத்தங்க கனவுல வந்து நான் இங்கே இருக்கேன், என்னை எடுத்து கும்பிடுங்கன்னு சொன்னாங்கன்னாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் அம்மன். இங்கே வந்து என்னென்னா எல்லாருமே வந்து அபிஷேகம் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணாங்க. நமக்கு பழக்கம் இல்லைன்றதுனால நாங்கள் பூ மட்டும் அம்பாளுக்கு போட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு அங்கேருந்து வந்துட்டோம். ஸோ கனவில் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து அப்படியே பெரிய கோயிலாக கட்டி கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. ஸோ நாங்களும் போய் தரிசனமும் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ vlog எண்டுக்கும் வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம். பாய் பாய்.